இன்னும் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. வரலாற்றுல நம்ம தமிழர்களுக்கும் ஆமைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஆமைகளை பத்தி இலக்கியத்திலே பேசிய ஒரே மொழி தமிழ் மொழி தான். சுமார் 25,000 கிலோமீட்டர் கடல்லே பயணிக்கக்கூடிய ஆமை தான் எங்க பிறந்ததோ அங்கேயே வந்தா மீண்டும் முட்டையிடுங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அதனாலதான் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திருமணமான பெண்ணை மகப்பேறு காலத்துல தன்னோட தாய் வீட்டுக்கு அனுப்புவாங்க. பொதுவாவே தமிழர்கள் விலங்குகளுடைய வாழ்வியலை பார்த்தா தங்களுடைய நாகரிகங்களை வளர்த்தாங்க. நெடுதூரம் பயணிக்கக்கூடிய விலங்கு ஆமைதான். நீண்ட காலம் வாழக்கூடிய விலங்கு ஆமைதான். ஆமை மட்டும்தான் கரைக்கும் வரும், ஆழ்கடலுக்கும் போகும். அதோட டைனோசர் காலத்துல இருந்து வாழக்கூடிய ரெண்டே உயிரினம் ஆமையும் கரப்பாம்பூச்சி மட்டும்தான். ஆமை எங்க எல்லாம் முட்டையிடுதோ அந்த இடங்களை தான் சரியா தேர்வு செஞ்சு தமிழன் துறைமுகங்கள் அமைச்சான். தமிழர்கள் கடல் வழி பயணத்தை கண்டுபிடிச்சதும் ஆமையை வச்சுதான். பல நாடுகளுக்கு போய் கோலோற்றியதும் ஆமையை வச்சுதான். அதனாலதான் பாருங்க, கிட்டத்தட்ட 46,000 தமிழ் பெயர்களை கொண்ட இடங்கள் உலகம் முழுக்க இருக்கு. இந்த ஆமை புகுந்த விட உருப்படாதும்பாங்க. 9 கோள்கள்ல இந்த சனி கோள் இருக்கு இல்லையா, அதனுடைய தமிழ் பேர் தான் ஆமை. ஏன்னா இந்த சனி கோள் தான் ரொம்ப மெதுவா நகரக்கூடியது. அதே போல இந்த ஆமை மெதுவா நகரக்கூடியது. சனி புகுந்த வீடு உருப்படாது என்பதான் நாளடைவுல சொல்லி ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு ஆயிடுச்சு. நம்ம மெட்ராஸ்ல இருக்க பெசன் நகரோட உண்மையான பேரே ஆமையூர் தான். திருவான்மியூர், ஆமையூர் எல்லாம் ஆமைகள் கரை ஒதுங்கக்கூடிய இடங்கள். ஆமைகள் பத்தின வேற என்ன செய்திகள் உங்களுக்கு தெரியுங்கிறத காமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மற்றும் நண்பர்களுக்கு பகிர்ந்து தமிழ் வரலாறு சொல்லிக் கொடுங்க.